ஏன்னா இப்ப கூட்டணி கட்சியெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. சோ நான் ஒவ்வொரு பேரும் சொல்றேன். ம். அவங்க லைன் ஃபுல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் இடம், செகண்ட் இடம், தேர்ட் இடம். நீங்க ஆ. சொல்ல முடியுமா? ஆ. ஓகேண்ணா. இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல யாருண்ணா வருவாங்க 2026ல? டிஎம்கே. செகண்ட் இடம், ஏடிஎம்கே. 3வது இடம்? 3வது இடம் வந்து ஏன்னா மாற்றம் கட்சியா 2 பேர் இருக்காங்க. சீமான் அண்ணன், விஜய் அண்ணனும் இருக்காங்க. சோ அவங்க இவங்க 2 பேர்ல யாரு நீங்க சூஸ் பண்ணுவீங்க? மாற்றம் கட்சியா யாரு வருவாங்கன்னு? இல்ல அவங்க 2 பேருக்குமே அந்த வாய்ப்பு இல்ல 3வது இடத்துக்குலாம். ம். ஆமா. அப்ப 3வது யாருக்கு தான் அந்த இடம்? 3வது இடம் வந்து மேக்சிமம் ம். காங்கிரஸ் மற்றபடி வேற யாராவது தான் இந்த வரணும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குல்லண்ணா? கூட்டணியில இருந்தாலும் அது 3வது இப்ப 20 25 சீட்டு தருவாங்க கம்பல்சரியா. ம். ஒரு 15 சீட்டு ஜெயிச்சா கூட அவங்க தானே 3வது இடமா வருவாங்க. ஓகே. கூட்டணி கட்சியில இருந்துட்டாலும் சொல்ல வரீங்க. ஆமா. இப்ப ஓகேண்ணா. பிஜேபிக்குலாம் வந்து எப்படியும் அவங்க வந்து அதிகமா கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மெத்தட் என்பதே வேற. ம். பிரித்தாளும் சூழ்ச்சி கொண்டவர்கள் அவர்கள். ம். அவர்கள் வந்து அதிகமான சீட்டு கேட்பாங்க. ம். இப்ப ஏடிஎம்கேவியே தள்ளிட்டு நாம வந்துடலாமான்னு கூட அவங்களுடைய திட்டமே அதுதான்ன்றதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா எப்படியும் ஏடிஎம்கே ஒழிச்சிட்டாக்க நம்ம வந்து எதிர்கட்சி ஆயிடலாம். எதிர்கட்சி ஆயிட்டா மித்தவங்களை எப்படியாவது விலைக்கு வாங்கிடலாம்னு கூட அவங்க நினைப்பாங்க. நிறைய ஸ்டேட்ல அது போல பண்ணியிருக்காங்க. ம். அதனாலதான் இல்ல நிறைய பேர் என்ன சொல்றேன்னா பிஜேபி ஒரு வாட்டி உள்ள வந்துருச்சுனாக்கா திருப்பி வெளியே போவாதுன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க இல்லையா? அதை ஆமா, நினைக்கிறீங்க? அதுக்காக எந்த விலையும் கொடுப்பதற்கு தயாரானவர்கள் அவர்கள். ம். ஏன்னா சமூகத்தின் மீதோ இல்ல மக்களின் மீதோ அவங்களுக்கு எல்லாம் ஆர்வம் இல்ல. ஓகே. நான் தமிழ்நாட்டுல ஏன் பிஜேபி ஓட்டு போடக்கூடாது? என்னென்ன காரணம் சொல்ல முடியுமா? எல்லா காலத்திலயுமே ம். பிஜேபியினுடைய கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னாக்கா ம். தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்குமே கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா அவங்க வந்து சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிறவங்க. ம். என்ன அதுக்கு மேல அந்த கட்சியினுடைய கொள்கை வந்து ம். இந்துத்துவ கொள்கை. அது ஒரு பெரிய மோசமான கொள்கை. ஒரே நாடு ஒரே இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ம். ஏன்னா அது இல்லாம வேற தமிழ்நாட்டை தொடர்ந்து அவங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ம். எல்லா வகையிலயும் நாம வந்து ₹1 கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 40 பைசா 50 பைசா தான் திருப்பி தராங்க. ம். மீதி அடுத்த ஸ்டேட் அது பாருங்க ஒன்றும் இல்லை. ஒரு தமிழ் மொழிக்காக இந்த இதுக்காக ஒதுக்குனதுல சில 100 கோடி கூட ஒதுக்கல. ம். ஆனாக்கா சமஸ்கிருதம்னா ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்குறாங்க. அப்ப அதுல இருந்தே நாம வந்து புரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த இடத்த நோக்கி நகர்றாங்கன்ட்டு. அதனாலதான் தமிழ்நாட்டுல அவங்களுடைய இது எடுபடாது எல்லா காலத்திலுமே. ஓகே. நான் சொல்ல 2026ல எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, ம். 2026ல எல்லாமே பணமா கொட்டும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தனாக்கா 2000 3000 அள்ளி கொடுப்பாங்க. அது அதிமுகவும் சரி திமுகவும் சரின்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? இல்ல அது உண்மைதான். தரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா பிஜேபி அதிகமான பணத்தை எவ்வளவு கோடிக்கணக்காக கூட செலவு பண்ணுவாங்க. எவ்வளவு கோடி வேணாலும் ம். அவங்க ரெடியா இருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது இங்க இருந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. நான் அதிமுகவுல சோ இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம்பா. இவங்க தான் முதலமைச்சர் தகுதியான ஆளுனா அவங்களுக்கு தகுதியான ஆள் யார் இல்ல சொல்லுங்க? இப்ப கட்சியினுடைய தலைவர் என்று எடப்பாடி. எடப்பாடி இருக்காரு. எடப்பாடி அடுத்தபடி யாருக்கிட்ட சொல்லுவீங்க? இப்ப எடப்பாடிக்கு அடுத்த பிற்பாடு அவருடைய ரேஞ்சில இருக்கிறவங்க வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அவருக்கு இப்ப 2ஆம் கட்ட தலைவர்களாக அவர் முனுசாமி, தங்கமணி, வேலுமணி இவருன்னு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் தலைவர் அவர் தான். இல்ல மறுபடியும் டிவி தினகரன் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காரு. இல்ல அந்த அது கூட்டணி கட்சிக்கு சதை நினைக்கிறீங்க? டிடிவி தினகரன் என்னென்ன பேசினாருன்னு உங்களுக்கே தெரியும் எடப்பாடியை பத்தி எல்லாம். ம். இருந்தாலும்